ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸும் வரும் அண்ட் தென் ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோஸும் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜேஇக்கான சீரீஸ் தான். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பராக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கொஷின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நம்மளோட எஸ்எஸ்சி ஜேஇக்கான ப்ரிப்பரேஷன் சீரீஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் லெக்சர்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. 95% ஆஃப் சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஷின்ஸ். ஸோ வாங்க டேரெக்டாக நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். Which of the following is the reason for the decrease in use of stones as building materials? கொஷின் எல்லாமே வந்து எஸ்எஸ்சியில் 90% வந்து உங்களுக்கு தியரி கொஷின்ஸ் தான் இருக்கும். 10% தான் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 90%ல் 20% வந்து உங்களுக்கு டேரக்ட் கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து டேரெக்டாக கோட் புக்லேருந்து கேட்குற கொஷின்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிக்கிறேன். ஓகேவா? பிகாஸ் கொஷினோட ஸ்டாண்டர்ட் வந்து ஈஸி டு மாட்ரேட் தான் இருக்கும். டிஎன்பிசியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோ ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா? பட் கேட் டிஎன்பிசி வந்து ஒரு மீடியம் ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் கேட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நம்ம யோசித்து டெக்னிக்கல் லெவலில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் பேப்பர் 1ல் வந்து லோ கொஷின்ஸ் தான் வரும். பிகாஸ் பேப்பர் 2 வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் தியரி அது எல்லாமே கலந்து கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் பேப்பர் 1 நீங்கள் பாஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 அண்ட் தென் டேரெக்டாக போஸ்டிங். ஸோ உங்களுக்கு வந்து நான் எஸ்எஸ்சி பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பியும் எஸ்எஸ்சி பற்றி ஒரு வீடியோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன அதோட சிலபஸ் பேட்டர்ன் அப்படின்றத போட்டுடலாம். கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறத பொறுத்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸில் வந்து ஸ்டோனோட யூசஸ் குறைச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டீல் அண்ட் ஆர்சிசி ஆர் லெஸ் பல்கி அண்ட் மோர் டியூரபிள். ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டோன்ஸ் கேனாட் பி ரேஷ்னலி அனலைஸ்ட். ஸ்டோன்ஸ் ஆர் நாட் கன்வீனியன்ட்லி அவைலபிள் இன் பிளேன்ஸ். உங்களுக்கு தெரியும் ஏன் நம்ம ஸ்டோன்ஸ் குறைச்சதுன்னா அதுக்கான ஆப்ஷன் சி, ஏபிசி எல்லாமே தான். ஓகேவா? ஸோ அப்போது ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும் எஸ்எஸ்சியில். அந்த மாதிரி தான் இந்த கொஷினுக்கு. ஸோ ஏன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டோன் கேன் நாட் ஈஸிலி டிட்டர்மைன்ட் இன் கம்பேரிசன் டு ஸ்டீல் அண்ட் ஆர்சிசி அண்ட் ஆல்சோ இட் நாட் ஈஸிலி அவைலபிள் இன் பிளேன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது ஏபிசி இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். த சாலிடிஃபிகேஷன் ஆஃப் molten magma when it reaches the surface of earth result in the formation of அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ molten magma வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆகும்போது அது எதுவாக ஃபார்ம் ஆகுது? கண்டிப்பாக வந்து அது இக்னிஷியஸ் ராக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு molten magma, அந்த லாவா எல்லாமே வந்து கூலாகிட்டு ஃபார்ம் ஆகுறது நம்மளுக்கு இக்னிஷியஸ் ராக்ஸ். அண்ட் தென் செடிமெண்ட்ரி ராக்ஸ்னால் என்ன? செடிமெண்ட்ஸாக இருக்கும் இல்லையா? செடிமெண்ட்டாக ஒவ்வொரு லேயராக இருக்க ராக்ஸ் எல்லாம் செடிமெண்ட்ரி ராக்ஸ். அதே மெட்டபார்பிக் ராக்ஸ்னால் இந்த இக்னிஷியஸ் ராக்ஸ் எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸில் வந்து மெட்டபார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இக்னிஷியஸ் ராக் வந்து பாசல்ட் அண்ட் ட்ராப்ஸ் அண்ட் கிரைனைட் ரெண்டுமே இக்னிஷியஸ் ராக். ஓகேவா? ஸோ இங்கே இக்னிஷியஸ் ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம். ஓகே, ஆனால் வந்து இங்கே வந்து சிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சி தான். ஏன் அப்படின்னா கிரைனைட், பாசல்ட் அண்ட் ட்ராப்ஸ் ஆர் இக்னிஷியஸ் ராக்ஸ். ஸோ மூணுமே இக்னிஷியஸ் ராக்ஸ் தான். ஓகேவா? கிரைனைட் கூல்ஸ் அபோவ் த எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா? நம்ம எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே வந்துட்டு கிரைனைட் வந்து அந்த லாவா வந்து கூல் ஆகிட்டு நம்மளுக்கு கிரைனைட்டாக மாறுது. ஆனால் இந்த பாசல்ட் அண்ட் ட்ராப்ஸ் கூல்ஸ் பிலோ த எர்த் சர்ஃபேஸ். ஏன்னா எங்கள் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ் கிட்ட வந்த உடனே அந்த பிலோலேயே வந்து எது வந்து சாலிடிஃபிகேஷன் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? ஸோ இது வந்து பிலோ, கிரைனைட் வந்து அபோவ். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே இக்னிஷியஸ் ராக்ஸ் தான். அண்ட் தென் அக்ரிலேஷியஸ் ராக்ஸ் ஹாவ் த பிரின்சிபல் கான்ஸ்டியூட்டன்ஸ் ஆர் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் அக்ரிலேஷியஸ்னாலே அது வந்து கிளே தான். ஓகேவா? தட் மீன் கிளே காம்போனண்ட்டில் தான் நம்ம கெமிக்கல் நேமில் வந்து இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போது பி த ஆன்சர். ஸோ அக்ரிலேஷியஸ் ராக்ஸ் ஹேவிங் த ஃபாலோயிங் மினரல் ஃபார்மேஷன் கான்ஸ்டியூட்டன்ஸ் என்னென்னா கையோலிலைட், இல்லைட் அண்ட் மாண்டிமாரிலைட். ஸோ இது மூணுமே வந்து நம்மளுக்கு கிளே காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ தே ஆர் கிளே ஃபார்மிங் மினரல். ஸோ அப்போ அக்ரிலேஷியஸ் ராக்ஸ் வந்து எதை மேஜர் காம்போனண்ட்டாக இருக்குன்னா கிளே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு when a brick is cut into two halves longitudinally
ஒன் பார்ட் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிங் க்ளோசர் அண்டு க்ளோசரில் தான் ஏதோ ஒரு க்ளோசர். ஓகேவா, ஒரு பிரிக் இருக்குது, அதை வந்து நம்ம ஒரு ஹாஃபாக லாங்கிட்யூனலாக ஒரு ஹாஃபாக நீங்கள் கட் பண்ணும்போது அதுக்கு என்ன பேர் அப்படின்றது தான். ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா குயின் க்ளோசர். ஸோ ஒரு பிரிக் இருக்குன்னா அதை லாங்கிட்யூனலாக நீங்கள் கட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அது வந்து குயின் க்ளோசர். ஓகே, நெக்ஸ்ட்டு த ரெட் கலர் அப்டைன்டு பை த பிரிக்ஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப். ஸோ கலரே வந்து நம்மளுக்கு பிரிக்கில் இருக்கிறதுக்கு எதுக்கு காரணம்? கண்டிப்பாக வந்து அயன் ஆக்சைடு தான். அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் 2 கலர் இருக்குது. ரெட்டிஷ் ப்ரௌனுக்கு காரணம் வந்து அயன் ஆக்சைடு, அதை எல்லோயிஷ் டில்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்னைஸ். ஓகே, ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6th, விச் கான்ஸ்டியூட்டன்ட் ஆஃப் த சிமெண்ட் அப்பான் அடிஷன் ஆஃப் வாட்டர் செட்ஸ் அண்ட் ஹார்டன்ஸ் ஃபஸ்ட். ஓகேவா, எது வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகுது அப்படின்னு ஹார்டன் ஆகுது ரியாக்ஷனில் நடக்கிறதுக்கு சிமெண்ட்டில் அப்படின்னு கேட்கும்போது என்ன கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கால்சியம் அலுமினேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான். ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, ட்ரை கால்சியம் அலுமினேட். ட்ரை கால்சியம் அலுமினேட் இஸ் த ஃபஸ்ட் ஃபார்மிங் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஆன் அடிஷன் ஆஃப் வாட்டர் இன் த சிமெண்ட் within 24 hours responsible for the maximum heat of evolution. ஓகேவா, ஸோ நான் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, என்னது அந்த ஃபஸ்ட்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அலுமினேட். ஓகே, நெக்ஸ்ட் 7th, அக்ரிகேட் இஸ் கால்டு ஃபைன் அக்ரிகேட் இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிட்டைன்ட் ஆன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு அக்ரிகேட் வந்து ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் அக்ரிகேட் ரேஞ்ச் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 4.75 mm to 0.75 mm. ஓகேவா, அண்ட் தென் இன் விச் 0.075 to 0.15 வந்து நம்மளுக்கு ஃபைன் சாண்ட், அண்ட் தென் 0.5 to 0.3 மீடியம், 0.3 to 4.75 வந்து நம்மளுக்கு கோர்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க கீழே நம்மளுக்கு. பட் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு the solution of salt from the soil absorbed by the trees which become viscous solution due to the loss of moisture and action of carbon dioxide is known as அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா சால்ட் வந்து சாயில் அப்சார்ப் ஆகிட்டு நம்ம ட்ரீஸில் வந்து ஒரு மாய்ஸ்டர் வந்து இழந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு கூட ஆக்ஷன் ஆகுது. அந்த ஃபார்மேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாப். ஸோ சாப்புன்றது உங்களுக்கு தெரியும் என்னென்னா அது வந்து ஒரு லேயர். ஸோ அந்த லேயரில் தான் இந்த ஆக்ஷன் நடக்குது. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பியம் லேயர் அண்ட் ஹார்ட்வுட்க்கும் ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறது தான் நம்மளுக்கு சாப். பிகாஸ் சாப்பில் தான் நம்மளுக்கு மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால தான் அது கார்பன் டை ஆக்சைடு கூட கலக்கும் போது ஆக்ஷன் நடக்கும் போது அந்த மாய்ஸ்டரை லூஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன? சாப். 9th கொஷின் சிங்கிள் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எப்படி சொல்கிறது? இஸ் ஆர் ஃபார்ம் டியூ டு த டிஸ்இன்க்ரேஷன் ஆஃப் லாட்டிரைட் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது, லாட்டிரைட்னாலே உங்களுக்கு வந்து அது ஒரு கிளே அந்த மாதிரி ஒரு நம்ம செம்மண் அந்த டைப்பில் வரும். ஸோ கூழாங்கல் தான் வந்து இங்கே சிங்கிள். ஓகேவா, ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்க்ரேட்டட் லாட்டிரைட். ஓகேவா, ஸோ பி. 10th கொஷின், குட் குவாலிட்டி சாண்ட் இஸ் லேபர் அப்டைன்ட் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கே வந்து அப்டைன்ட் இருக்காது? ஸோ ரிவர் பெட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பி ஆப்ஷன், இது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். சி வந்து சி, கிரேவல் பவுடர். ஓகேவா, ஸோ என்ன ஆன்சர்? கண்டிப்பாக நம்ம சியிலேருந்து நம்ம எந்த ஒரு சாண்டையும் நம்ம எடுத்து பில்டிங் கட்ட போகிறதில்ல. ஓகேவா, ஸோ அதுவே குட் குவாலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிவர் பெட்டில் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு குட் குவாலிட்டி. ஓகேவா, ஸோ அப்போது சி ஆப்ஷன். ஸோ குட் குவாலிட்டி ஆஃப் சாண்ட் வந்து எங்கே கிடைக்குதுன்னா ரிவர் பெட். ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஷின் பார்க்கலாம். பிக் அப் த எக்ஸவேஷன் வேர் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் மேட் இன் ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகேவா, எங்கே அந்த லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா, எக்ஸவேஷன் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி கட்டிங் அப் டு 1 மீட்டர், சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் அப் டு 15 சென்டிமீட்டர் டெப்த், சர்ஃபேஸ் எக்ஸவேஷன் அப் டு 30 சென்டிமீட்டர் டெப்த். ஓகேவா, ஸ்கொயர் மீட்டர்ஸ் பேமெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ சி, பி, போத் பி அண்ட் சி தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங்
ஆர்டினரி கட்டிங்க்கு அப் டு 1 மீட்டர் தான் நம்ம ஆர்டினரி கட்டிங் கொடுப்போம். அண்ட் தென் சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் இஸ் நாட் கன்சிடர் த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் வால்யூம் ஒர்க்ஸ். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ, பி அண்ட் சி. ஓகே, ஏன்னா இந்த சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக ஸ்கொயர் மீட்டர்ஸ் பேமெண்ட் ஒர்க்குக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம், சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் அண்ட் எக்ஸவேஷன். ஸோ அதனால் நம்மளுக்கு பி அண்ட் சி. ஓகேவா? ஸோ இது ஆர்டினரி கட்டிங் அப் டு 1 மீட்டர்ன்றது நம்மளுக்கு வால்யூமில் நம்ம எடுத்துக்கும் போதும் அது இன்க்ளூட் ஆகுது. ஸோ அப்போது நம்ம எடுத்துக்கிற ஆன்சர் வந்து பி அண்ட் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு த எக்ஸ்பெக்டட் அவுட் டர்ன் ஆஃப் 2.5 சென்டிமீட்டர் சிமெண்ட் கான்க்ரீட் ஃப்ளோர் பர் மேசன் பர் டே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி 7.5 ஸ்கொயர் மீட்டர். ஆஸ் பர் கிவன் பில்டிங் கோட் மேனுவல்ஸ் அவுட் டர்ன் ஆஃப் 2.5 சென்டிமீட்டர் டு 7.5 மீட்டர். ஸோ அந்த 2.5 சென்டிமீட்டர் சிமெண்ட் கான்க்ரீட் ஃப்ளோருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் டர்ன் 7.5 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, ஸோ அப்போது சி. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா கோடில் இருக்குது. ஸோ டைரக்ட் கொஷின்ஸ் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது, பட் நீங்கள் இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றதாவது மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, then 14th question, as per Indian standard specification the peak discharge for domestic purpose per capita per minute is taken அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ 1.8 liters for 5 to 10 users, 1.2 liters for 15 users, 1.35 liters for 20 users. ஸோ எல்லாமே கரெக்ட் தான், நம்ம எல்லாத்தையுமே எடுத்துப்போம். ஏன்னா எல்லாமே வந்து நம்மளோட இந்தியன் மேனுவலில் இருக்குது. ஓகே, as per government of, that mean government கொடுத்துருக்க இந்தியன் மேனுவலில் இருக்குது. ஸோ ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட், பிக் அப் த ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் நாட் இன்க்ளூடட் இன் த பிளிந்த் ஏரியா எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளிந்த் ஏரியா எஸ்டிமேட்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது முதல்ல பார்த்துக்கலாம். பிளிந்த் ஏரியா எஸ்டிமேட்டில் நம்மளுக்கு வால் திக்னஸ், ரூம் ஏரியா, வராண்டா, ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கோர்ட் யார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது. ஸோ எது இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கோர்ட் யார்ட். ஸோ இன்க்ளூட் ஆகும்னு கேட்கும்போது வால் திக்னஸ் இன்க்ளூட் ஆகும், ரூமோட ஏரியா இன்க்ளூட் ஆகும், இந்த வராண்டாவோட ஏரியாவும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு, pick up the correct statement from the following. The bent up bars at the support resist the negative bending moment. The bent up bars at support resist the shearing force. Bent up bars near support is generally at 45 degree அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னா எல்லாமே கரெக்ட் தான். பிகாஸ் இது எல்லாமே IS 456/2000 வந்து நம்மளுக்கு அந்த பென்ட் அப் பாஸ் அந்த கிளாஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து டேரெக்டாக கோட்லேருந்து எடுத்திருக்க கொஷின். ஸோ அதனால் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். பிகாஸ் எல்லாமே ABC ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட். 17 பாருங்கள். த பிரிக் ஒர்க் இஸ் மெஷர்ட் இன் ஸ்கொயர் மீட்டர் இன் கேஸ் ஆஃப். ஸோ எந்த டைமில் பிரிக் ஒர்க் வந்து நம்ம ஸ்கொயர் மீட்டரில் மெஷர் பண்ணுவோம்? ஹனிகோம் பிரிக் ஒர்க், பிரிக் ஃப்ளாட் சாயிலிங், ஆஃப் பிரிக் வால்ஸ் ஆர் பார்ட்டிஷன். ஸோ இந்த மூணுமே கரெக்ட் தான். ஸோ இதில் மாதிரி இருக்கும் போது நம்ம ஸ்கொயர் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். லென்த், பிரெத் ஆர் கன்சிடரபிள் மச் மோர் தென் வித். ஓகே, ஹென்ஸ் மெஷர்ட் ஒன்லி இன் ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போது ஆப்ஷன்ஸ் ABC எல்லாமே கரெக்ட். ஸோ அதனால் D தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, 18th, brick walls are measured in square meters if the thickness of wall is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே ஸ்கொயர் மீட்டர்ஸில் brick wall நான் மெஷர் பண்ணோன்னா அதோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ 10 centimeter wall is the off brick wall, hence measured in square meter. ஸோ ஒரு வாலில் 10 சென்டிமீட்டரோட பிரிக் வால் வந்து ஹாஃபாக நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து நம்ம ஸ்கொயர் மீட்டர்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து டைரக்ட் கொஷின்ஸ் தான். அதனால் நான் எதுவுமே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், அந்த லெக்சர்ஸில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். மிஸ் பண்ணியிருந்தாலும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நான் அட்லீஸ்ட் ஒரு 50 கொஷின்ஸாவது இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு, பிக்அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை. ஓகே, A, pipe laid in trenches and pipe fixed to walls are measured separately. Cutting through walls and floors are included with the item. Pipes are classified according to their size and quality. In laying pipes, the method of jointing and fixing is specifically specified அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே தான் கரெக்டு. வாட்டர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் வந்து ட்ரென்ச்சஸ் அண்ட் அந்த வால்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கட்டிங் த்ரோ வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். அது எல்லாமே ஸோ நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படின்றனால D ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, so during water supply, all above things mainly depends upon number of joint places into the pipe during the laying and fitting operation. The classification of pipe depends upon their size and quality. Okay, so எல்லாமே நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கறனால all the options are correct. Okay, next, in case of laying gullies and siphons,
intercepting traps and cost includes அப்படின்னு கேட்குறாங்க. setting and laying, bed concreting, connections to drains. ஸோ எல்லாம் பண்ணும் போதும் நம்மளுக்கு காஸ்ட் இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்போது டி த ஆன்சர். த gullies, siphons and traps involved all the above the operation cost. எல்லா ஆப்ரேஷன் காஸ்ட்டில் இது வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு, ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் will the chain surveying will be adapted? 1. ஓகே, எங்கே அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. The large areas with difficult details, small surveys in one ground, small surveys with crowded details, large areas with simple details. ஓகே, எங்கே நம்ம செயின் சர்விங் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம்? கண்டிப்பாக அது வந்து ஃப்ளாட் டெரெயினில் தான் இன்க்ளூட் பண்ணுவோம். அண்ட் ஸ்மால் ஏரியா இருக்கும்போது, ஓகேவா, லார்ஜ் ஏரியாஸில் டிஃபிகல்ட் டீட்டெயில் இருக்கும்போது நம்மளுக்கு வேறு சர்வேஸ் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ இங்கே இருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏரியாஸ் இன் ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும்போது அது ஃப்ளாட் டெரெயினை தான் நம்மளுக்கு குறிக்குது. ஓகேவா, ஸோ அங்கே தான் நம்ம செயின் சர்விங் வந்து பண்ணுவோம். So next, which of the following leveling is carried out to determine the elevation difference between 2 points on the surface of earth? ஓகேவா, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சர்வேயிங் யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் சர்வேயிங் தான். த டிஃப்ரென்ஷியல் சர்வேயிங் adapted for 2 points on the earth surface. Reciprocal surveying adapted when there are certain obstruction such as water bodies, lake, பாண்ட் ரிவர். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்கிறாங்க. ரெசிப்ரோக்கல் டிஃப்ரென்ஷியல் சர்வேயிங் வந்து அந்த எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிறது கண்டுபிடிப்போம். சிம்பிள் சர்வேயிங் நம்ம ஆர்டினரி பண்ணுற சர்வேயிங். ஸோ ரெசிப்ரோக்கல்னால் என்னென்னு தெரியும், அதே லாங்கிடியூனல்னால் என்னென்னு தெரியும். ஸோ இப்போ அதுவே இப்போ ரெசிப்ரோக்கல் அப்படின்னும் போது எங்கே நம்ம ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னும் போது அங்கே டைரெக்டாக நம்மளால் லெவலிங் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் சர்வே. ஸோ பட் இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நாம் என்ன லெவலிங் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் லெவலிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் would represent the surface of water level of still lake? ஸோ ஸ்டில் லேக் அப்படின்னும் போது அது எதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது? லெவல் சர்ஃபேஸ் தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சர்வேயிங்கில் லெவலிங்கில் பார்ப்போம். ஓகேவா, ஸ்டில் லேக் இஸ் த லெவல் சர்ஃபேஸ். த கான்டூர் is the geographical gradient and longitudinal surface is mean ஸ்பெரியாட் சர்ஃபேஸ். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் இதான் நம்மளோட எர்த்துன்னு பார்க்கும்போது இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வந்து அந்த ஃபுல்லாக இருக்க அந்த நம்ம சுற்றி இருக்க அந்த ரேடியஸ் தான். ஓகேவா, அதுதான் வந்து நம்ம ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டில் லேக் வந்து நம்மளுக்கு லெவலிங் சர்ஃபேஸ். ஓகே, அதுதான் அந்த லெவலிங் சர்ஃபேஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நம்ம ஸ்டில் லேக்கை சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, a contour canal is dash அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, irrigates only one side, does not needs bank on higher side, is generally aligned parallel to the contour of the area. ஸோ கான்டூர் கேனல்ன்றது கண்டிப்பாக சி கரெக்டு நம்மளுக்கு. ஓகேவா, ஸோ அது கண்டிப்பாக irrigates in only on one side, அதுவும் கரெக்டு. அண்ட் does not need bank of higher side. ஸோ ஒரு லெவலிங்காக போயிட்டுருக்கோம், அந்த ஹையர் சைடோட பேங்கிங் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, the contour canal is aligned along the geographical gradient, that's why the options are true. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். Next, which of the following are required corrections for runway length? Okay, D. கரெக்ஷன்ஸில் கரெக்ஷன் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும். எலிவேஷன் கரெக்ஷன் அண்ட் கிரேடியன்ட் கரெக்ஷன் அண்ட் டெம்பரேச்சர் கரெக்ஷன், அந்த ரன்வே லென்த் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எலிவேஷன், கிரேடியன்ட் அண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆர் ரன்வே கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ், தட்ஸ் வை த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ டி. ஸோ நெக்ஸ்ட்டு, the representation of general topography of very flat terrain is responsible only by. Okay, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா drawing contours at large intervals, drawing contours at small intervals, giving spot levels at large intervals, giving spot levels to salient features to close intervals. ஓகே, என்னென்னா ஒரு டோகோகிராஃபி வெரி ஃப்ளாட் டெரெயினாக இருக்கும் போது அதில் வந்து க்ளோசஸாக இருக்கும் அந்த நம்ம இன்டர்வல். ஸோ அப்போது giving spot levels to salient features as close interval. The large interval shows the flat terrain and small interval shows the steep terrain. 26th பார்க்கலாம். representation of general topography of a very flat terrain is responsible for. ஸோ வெரி ஃப்ளாட் டெரெயினாக வந்து க்ளோஸ் இன்டர்வலில் இருக்கும். எப்படின்னா கிவிங் ஸ்பாட் இன்டர்வல், ஸோ கிவிங் ஸ்பாட் லெவல்ஸ் டு த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் அட் க்ளோஸ் இன்டர்வல். ஸோ டி த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், த டெலஸ்கோப் ஆஃப் டம்பி லெவல் rigidly fixed to the leveling head can be tilted to the vertical plane, can be taken out to supports and reversed, permit interchange of eyepiece and abstract glass.
ஸோ ஏ தான் ஆன்சர். ஏன்னா இட் கேன் பி ரிவர்ஸ்ட், cannot tilt in vertical direction, impossible to interchange eyepiece and ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிளேனில் டில்ட் பண்ண முடியாது, அந்த சப்போர்ட் அண்ட் ரிவர்ஸும் பண்ண முடியாது, அன்பின் பெர்மிட்ஸ் அந்த இன்டர்சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு இருக்குது, இட் இஸ் ரிஜிட்லி ஃபிக்ஸ்டு டு த லெவலிங் ஹெடுக்கு ரிஜிடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் நம்மளோட அந்த டம்பிங் லெவலோட டெலஸ்கோப். ஓகே, நெக்ஸ்ட்டு த லெஃப்ட் ஸ்விங்கிங் இஸ் நாட் மச் ஃபேவர்ட் இன் த தியோடலைட் சர்வே பிகாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் சர்வேயர்ஸ் ஆர் அக்கம்பஸ்ட் to right hand, it is inconvenient to turn the telescope anti-clockwise. The reading increase clockwise. The vertical scale comes to the inconvenient position to the read. Okay, உங்களுக்கு தெரியும், ஏன்னா left swing increases the reading which creates much more calculation and chances for error arrived. Hence not much favored. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஆப்ஷன் கிடையாது, அண்ட் இன்கன்வீனியன்ட் டு டேர்ன் டெலஸ்கோப்பும் இல்லை, அது கண்டிப்பாக டேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் தென் வெர்டிக்கல் ஸ்கேல் கம்ஸ் டு த இன்கன்வீனியன்ட் பொசிஷனும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ரீடிங் லெஃப்ட் ஸ்விங்கில் பண்ணும்போது ரீடிங்ஸ் வந்து நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் போது கால்குலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ த ரீடிங் இன்க்ரீசஸ் இன் கிளாக் வைஸ். ஓகேவா, ஸோ அதுதான் ஆன்சர். அண்ட் தென் நம்ம எரஸும் அதிகமாக கிடைக்க சான்ஸ் இருக்குது, அதனால தான் லெஃப்ட் ஸ்விங் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. 29 the point of tangency. So tangency வந்து beginning of the curve, end of the curve, and then common point where the radius changes. Tangency இன்னும் போது அது curve stretch பண்ணிட்டு போகிற point. ஸோ இங்கே வந்து point of tangencyன்றது end of the curve தான் நம்ம சொல்கிறோம். The tangency is the end point of the curve where closed traverse is formed. Okay, so அப்போ B end of the curve. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30th கொஷின். இது வந்து ஒரு பியரிங் கொஷின் தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் போடணும், பிகாஸ் இதோட கீ கரெக்டாக என்ன எனக்கு தெரியல. ஓகேவா, ஸோ ஒரு வெப்சைட்டில் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு வெப்சைட்டில் வந்து நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த கொஷினை சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸி தான். எனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, பட் கரெக்டாக நான் தெரியாமல் ஷேர் பண்ண விரும்பல. எல்லாருக்கும் என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஏபிசியில் ஏவோட பியரிங் வந்து நார்த் 40 வெஸ்ட், and then BC வந்து சவுத் 70 E, then the angle of ABC. ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி 30th ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். நெக்ஸ்ட்டு த Rankins theory for active head pressure is based on the assumption that okay, the retained material is homogeneous and cohesionless. The frictional resistance between the retaining wall and the retained material is neglected. The failure of retained material takes place along the plane, along rupture plane. Okay, ஸோ அசம்ஷனில் வந்து கண்டிப்பாக இந்த மூணுமே வருது நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் ஆர் கரெக்ட். ஓகே, and then 32 assumptions made in the theory of reinforced cement concrete beam is that all tensile stresses are taken up by the steel reinforcement only. The steel and concrete are trussed within its elastic limit. All options are correct. So C option மிஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து டி தான், ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஏன்னா இங்கே IS 456/2000 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அசம்ஷனில். ஓகே, நெக்ஸ்ட்டு வேன் ஷியர் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. வேன் ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து எதோட ஷியர் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா clay soil. ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட்னு அதை நம்ம போட்ட முடியாது. ஸோ வேன் ஷியர் டெஸ்ட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ஃபைன் கிரைண்ட் சாயில். ஃபைன் கிரைண்ட் சாயில்னும் போது இங்கே clay, சாஃப்ட் clay அண்ட் சில்ட்டி clay எல்லாத்துக்குமே வந்து வேன் ஷியர் டெஸ்ட் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சாயில் டிரான்ஸ்போர்ட்டட் பை விண்ட் இஸ் கால்டு alluvial soil, alluvial soil, marine soil and laterite soil. ஓகேவா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம விண்டு மூலமாக போகிறது வந்து alluvial soil தான். ஓகே, அப்போ ஏ alluvial soil transported by wind, alluvial soil வந்து வாட்டர், அண்ட் தென் மெரைன் சாயில் வந்து நம்மளுக்கு கோஸ்டல் ஏரியாஸில் ஃபவுண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் லேட்டரைன் சாயில் வந்து நம்மளுக்கு லேக்ஸில் எல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வருது ரிப்பீட்டடாக. The maximum number of jet generally employed in an impulse turbine without jet interference. ஓகே, இது வந்து fluid mechanics கொஷின். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜெட் வந்து இம்பல்ஸ் டர்பைனில் வந்து வித்தவுட் ஜெட் இன்டர்ஃபரன்ஸில் வந்து என்ன ஆன்சர்னா சி. ஸோ வித்தவுட் ஜெட் இன்டர்ஃபரன்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜெட் ப்ரொவைடட் இஸ் 6. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இதுவும் ரிப்பீட்டடாக வருது. அண்ட் தென் இன் எ கப்ளர்
turbine runner the number of blades generally அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கப்ளைன் டர்பைனில் வந்து பிளேட்ஸ் வந்து 4 to 8. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ இதெல்லாம் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போதைக்குன்னு தெரில. ஸோ நான் டேரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ கப்ளைன் டர்பைனில் வந்து நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வந்து 4 to 8. முன்ன பார்த்த ஜெட் வித்தவுட் ஜெட் இன்டர்ஃபரன்ஸ் இம்பல்ஸ் டர்பைனில் வந்து 6. நெக்ஸ்ட்டு எ பெல்டன் வீல் working under a constant head and discharge has maximum efficiency when the speed ratio is அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்டன் வீல் when having the speed ratio is 0.46 it has maximum efficiency under constant head and discharge. ஸோ ஆன்சர் 0.46. ஸோ பெல்டன் வீலில் வந்து என்ன அதோட டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா 0.46 தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அண்டர் கான்ஸ்டன்ட் ஹெட். ஓகே, அதோட ரேஷியோ ஸ்பீட் ரேஷியோ இஸ் 0.46. ஓகே, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நம்மளுக்கு கோடில் அந்த புக்கில் வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இல்லை எதுவுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. நீங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கும்போது அங்கங்கே ஒவ்வொரு பெல்டன் கப்ளைன் டர்பைன்ஸில் வந்து நம்மளுக்கு டிஸ்சார்ஜோடது ஸ்பீடோட ரேஷியோ அதெல்லாமே கொடுப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். டைரக்ட் கொஷின்ஸ் தான் எஸ்எஸ்சியில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, which of the following statement is incorrect? The reaction turbines are used for low head and high discharge. The angle of taper on daft tube is less than 8. A Francis turbine is an impulse turbine. Okay, and none of this. So which of the following incorrect அப்படின்னு கேட்கும்போது Francis turbine is Kaplan turbine. Follow the reverse Archimedes principle. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து கப்லான் டர்பைன் அப்படின்னு. ஏன்னா அது வந்து ரிவர்ஸ் ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்போது சி கிடையாது அண்ட் ஏ பி அண்ட் வந்து கரெக்ட். ஸோ ரியாக்ஷன் டர்பைன்ஸ் ஆர் யூஸ்ட் டு லோ ஹெட் அண்ட் ஹை டிஸ்சார்ஜ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டேப்பர் இஸ் டிராஃப்ட் டியூப் இஸ் லெஸ் தென் 8. ஓகே, அப்போ இன்கரெக்ட் வந்து சி. நெக்ஸ்ட்டு, specific speed of turbine is speed of an imaginary turbine identical with the reverse turbine which அப்படின்னு கேட்குறாங்க. delivers unit discharge under unit weight, delivers unit discharge under unit speed, delivers unit horsepower under unit head, delivers unit horsepower under unit speed. So specific speed of turbine வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா delivers unit horsepower under unit head. So answer C. Okay, so specific speed is defined as power generated by a turbine unit horsepower under unit head. ஸோ இது வந்து டெஃபினிஷன் டைரெக்டாக கொஷினாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இன் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் கேசிங் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் லீவிங் த இம்பெல்லர் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரீ வார்டெக்ஸ். Okay, the water leaving the impeller is the free vortex type flow and it's free vortex in nature. So இந்த centrifugal pump casingல வந்து flow of water வந்து என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா free vortex தான். Okay, D. Next, Newton's law of viscosity is a relation between என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா special B, shear stress and rate of shear strain, shear stress and viscosity, rate of shear strain and temperature. Okay, so answer வந்து B தான். So Newton's law of viscosity is a relation between shear stress and rate of shear strain. Okay, so shear stress is directly proportional to the rate of shear strain. That means velocity gradient within the proportionality limit. So இதான் Newton's law of viscosity relation. So இப்போ பார்த்தீங்கன்னா shear stress to the rate of shear strain the answer. A fluid whose viscosity does not change with the rate of deformation on shear strain is known as. ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டேனியன் ஃப்ளூயிட் தான். நம்மளுக்கு தெரியும் விஸ்காசிட்டி வந்து அந்த ஷியருக்கும் ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன்னா இங்கே ஷியருக்கும் அந்த ஷியர் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஷியர் ஸ்ட்ரெயினில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காமல் இருக்கிறது தான். ஸோ ஃப்ளூயிட் viscosity is a constant means the graph shows that the straight line passing through the origin. ஸோ அது எந்தெந்த ஃப்ளூயிடுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டேனியன் ஃப்ளூயிடுக்கு தான் கிராஃப் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஹூஸ் விஸ்காசிட்டி டஸ் நாட் சேஞ்ச் வித் த ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன் இஸ் நோன் அஸ் நியூட்டேனியன் ஃப்ளூயிட். ஓகே, நெக்ஸ்ட்டு வென் த மேட்ச் நம்பர் இஸ் மோர் தென் 6 த ஃப்ளோ இஸ் கால்டு. ஸோ 6 அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும், ஹைப்பர்சோனிக் ஃப்ளோ. ஸோ மேட்ச் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸ் பை 2 எலாஸ்டிக் force. Okay, when its ration number is more than 6 its nature becomes hypersonic.
ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. And then viscous flow is dash of shear stress to the viscosity and cross sectional area of flow. ஓகே, என்ன விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன நம்மளுக்கு இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அண்ட் cross sectional ஏரியா ஆஃப் ஃப்ளோ. ஓகே, ஸோ அதான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு cross section. ஸோ அதான் இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ் due to viscosity and cross sectional area of flow. ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ viscous force is equal to shear stress into cross sectional area of flow. Next, why do we need to do the lining of the canal? ஓகே, ஸோ ஏன் நம்ம லைனிங் ஆஃப் த கேனல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. டு மினிமைஸ் த சீப்பேஜ் லாசஸ் இன் கேனல், டு ப்ரொவைண்ட் corrosion of bed and slide due to high velocities, to decrease the discharge in the canal section by increasing the velocity. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டு மினிமைஸ் த சீப்பேஜ் லாசஸ் இந்த கேனலுக்கு தான் நம்ம லைனிங் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ வந்து கரெக்ட். ஓகே, டு ப்ரொவைண்ட் த எரோஷன் பெட் அண்ட் ஸ்லைட்ஸ் டியூ டு ஹை velocities, இதுவும் கரெக்ட். ஸோ டிக்ரீஸ் த டிஸ்சார்ஜ் இந்த கேனல் செக்ஷன் பை இன்க்ரீஸிங் த வெலாசிட்டி. ஸோ இதுக்காக கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி. ஸோ அந்த சீப்பேஜ் லாஸஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த பெட்டில் நடக்கிற எரோஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நாம் வந்து இந்த லைனிங் ஆஃப் கேனல் பண்ணுறோம். ஓகே, அதனால நம்மளோட டிஸ்சார்ஜும் டிக்ரீஸ் ஆக போகிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எ ஸ்ப்ரிங்கர் இரிகேஷன் சிஸ்டம் இஸ் சூட்டபிள் வென். ஸோ இது வந்து இந்த இரிகேஷனில் படிச்சிருப்போம். த லேண்ட் கிரேடியன்ட் இஸ் ஸ்டீப் அண்ட் சாயில் இஸ் ஈஸிலி எரோடபிள், த சாயில் இஸ் ஹேவிங் லோ பெர்மபிலிட்டி, த வாட்டர் டேபிள் இஸ் லோ, த கிராப்ஸ் டு பி க்ரோன் ஹேவ் டீப் ரூட்ஸ். ஸ்ப்ரிங்கர் இரிகேஷன் வந்து எங்கே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, எங்கே வந்து ஸ்டீப்பாக இருக்க அந்த இடத்துலையும் சாயில் வந்து ஈஸியாக எரோட் ஆகிடுமோ அந்த இடத்துல தான் ஸ்ப்ரிங்கர் இரிகேஷன் போடுவாங்க. ஸோ வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஸ்டீப் கிரேடியன்ட் frequent flow irrigation cannot be provided here. The sprinkler irrigation is best suited. ஓகேவா? மற்ற இடத்துலனா நம்ம வேறு இரிகேஷன் போட்டுக்கலாம். பட் பெஸ்ட் சூட்டடாக எங்கே நம்ம இது போடுவோம்னா, வாட்டர் லாஸ் வந்து எங்கே ஆகும், வாட்டர் ஈஸியாக எரோட் ஆகிடும், சாயில் எரோட் ஆகிடும், அந்த மாதிரி இடத்துல ஸ்ப்ரிங்கர் இரிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ் ஆஃப் கர்வ் ஃபார் சேஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்னென்னா, நம்மளோட காம்பன்சேட் கிரேடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து 4 டிகிரி. ஸோ அதனால் நம்மளோட ரேடியஸ் வந்து அந்த ஸ்பீடு எவ்வளோ 110. ஸோ அதை நீங்கள் இன்டூ பண்ணிங்கன்னா 440 மீட்டர் தான் நம்மளுக்கு இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட். ஓகே, ஸ்பீட் தட் மீன் அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ் ஆஃப் த கர்வ் ஃபார் சேஃப் ஆப்ரேஷன். ஸோ ஏன்னா காம்பசிட் கிரேடியண்ட்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 4 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட ஸ்பீட் இன்ட்டு 4 பண்ணும்போது 440 மீட்டர்ஸ் தான் நம்மளோட அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த 48th கொஷின் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வாட் இஸ் த psychological widening of pavement on horizontal curve of radius 230 meter for the ruling speed 80. ஸோ இது ஃபார்முலா தெரியும் என்ன, v by 9.5 root r. ஸோ இதில் வந்து ஆர் வந்து நம்மளுக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் வந்து km/h கொடுத்துருக்காங்க, வைடனிங் வந்து நம்மளுக்கு மீட்டர்ஸில் ஆன்சர் வரணும். ஸோ ஒன்று இதை நீங்கள் மீட்டரில் மாற்றுவீங்களோ எப்படியோ நீங்கள் வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, பட் இந்த யூனிட்டை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் சேம் யூனிட்டாக மாற்றிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து பி. ஓகே, 0.5 நான் சால்வ் பண்ணி காட்டல, இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா கொஷின். ஸோ 0.555 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு, பிஃபோர் என்டரிங் எ மேன்ஹோல் எ கேண்டில் இஸ் லோயர்ட் இன்டு த மேன்ஹோல். ஏன் நம்ம மேன்ஹோலுக்குள்ளே போகிறதுக்கு கேண்டில் அனுப்புகிறோம் அப்படின்றது தான். டு ஃபைண்ட் அவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, மேன்ஹோல்னும் போது நம்ம உள்ளே போய் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அதை ஆக்சிஜன் லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கேண்டிலை வந்து உள்ளே ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம். ஓகேவா? டு இலுமினேட் டிடாக் கிடையாது, டு டிடெக்ட் டாக்ஸிக் கேஸஸாக கேண்டில் வந்து எந்த டாக்ஸிக் கேஸஸை டிடெக்ட் பண்ணும்போது கிடையாது. டு கிவ் சிக்னல் டு த அட்ஜசன்ட் மேன்ஹோல் கிடையாது. ஸோ நான் லாஸ்ட் இருக்கிறது என்னென்னா, இதுதான் நம்மளோட ஆப்ட் ஆன்சர். ஓகே, கேண்டில் lit and inserted into a manhole to detect the presence of oxygen. Okay. Next, a fundamental difference between the sedimentation tank for water and sewage is அப்படின்னு கேட்குறாங்க. Sewage sedimentation tanks are bigger. Sewage sedimentation tanks have more depth. Sludge from sewage sedimentation is to be removed more frequently. It can be final treatment of operation in water treatment. So sludge நம்ம எடுத்துக்கும் போது sludge from sewage sedimentation is to be removed more frequently. ஸோ ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செடிமெண்டேஷன் டேங்க் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட
ஸ்லட்ஜ் இருக்கு இல்லையா, ஸ்லட்ஜ் ஃப்ரம் சீவேஜ் செடிமெண்டேஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 50 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கும் போதே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்டு கோட் புக்கில் இருக்க ப்ராவின்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட் எல்லாமே படிச்சுக்கோங்க. நானும் கோட் புக்கில் எது இம்பார்ட்டன்ட்டு ஒரு தனியாக வீடியோ போட பார்க்குறேன். ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜேஇ 2016 நெக்ஸ்ட் பார்ட் இருக்குது. இந்த செட்டில் இன்னும் 50 கொஷின்ஸ் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்க்கலாம். ஸோ நான் வந்து கொஷின்ஸ் எடுத்து அதோட ஆன்சர்லாம் நான் எடுத்து உங்களுக்கு தனியாக ஒரு பிடிஎஃபாக போட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் டிலே ஆனாலும் நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க. ஓகேவா? நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். பட் இந்த வீடியோக்கு நான் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து இன்னும் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நிறைய கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு வீடியோன்ட்டு நல்ல டைம்குள்ளே முடிக்கணும். 50 கொஷின் கவர் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நான் சொல்யூஷன் ஆட் பண்ணி 4 ஆப்ஷனுக்குமே என்னென்ன கொஷின் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருக்கோம் டிஎன்பிசிஏக்கு, அதையும் பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழில் நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் போட்டிருக்கேன். தமிழ் சேனலில் எல்லா கான்செப்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ண யூனிட்ஸோ மிஸ் பண்ண டாபிக்ஸும் நான் வந்து கூடிய சீக்கிரம் கவர் பண்ணுறேன். பிகாஸ் சைட் பை சைட் நம்ம ஜிஎஸும் போயிட்டுருக்கு. அண்ட் தென் நம்ம டெக்னிக்கலையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் அன்அகாடமி ப்ரமோஷன் ஆடை மட்டும் பார்த்துருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமி ஆட் தான். உங்களுக்கு ஆல்ரெடி அன்அகாடமி பற்றி எல்லாமே தெரியும். நானும் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து அவங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் இலக்கு அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப் 4க்கு குறிக்கோள். ஸோ ரெண்டுமே வந்து டிசம்பர் 21, 22 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மிஸ் பண்ணவங்களுக்கு டெய்லியும் ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறாங்க குரூப் 1க்காக. ஸோ 20 கொஷின்ஸ் அதையும் அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அன்அகாடமி ப்ளஸ் பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யாரையுமே கம்பல் பண்ணல. பிகாஸ் அன்அகாடமி பிராண்ட் வந்து ஒரு ட்ரஸ்டபிளான பிராண்ட். ஸோ அவங்க நம்மக்கிட்ட கேட்கும்போது ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே.